Hello everyone. இந்த வீடியோல Realme X3 யோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்லாம் என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிப்செட் நார்மல் Snapdragon 855 Plus என்ற ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஆக்டோ கோர் ப்ராசஸர் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு GPU Adreno 640 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட கிளாக் ஸ்பீட் 2.96 GHz அண்ட் ஸ்டோரேஜ் டைப் வரும்போது இன்டர்னல் மெமரி வரும்போது UFS 3.0 பூஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த மொபைலோட அட்வான்டேஜ். Android 10 வெர்ஷனை பில்ட் பண்ணியிருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் Realme UI Android 10 வெர்ஷன் பேஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே நம்ம 6.57 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் இன்செல் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இவங்க இதுக்கு பதிலாக AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாக இருந்திருக்கும்னு சொல்லலாம். அண்ட் கேமரா AI குவாட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 64+12+8+2 அண்ட் செகண்டரி கேமரா செல்ஃபி கேமரா டியூவல் செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 16+8 MP அண்ட் டிஸ்பிளே ரிசல்யூஷன் 2400x1008 பிக்சல்ஸ். ரெசல்யூஷன் டைப் ஃபுல் HD ப்ளஸ் அண்ட் 120Hzக்கான ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம் இந்த மொபைலுக்கு. இந்த ப்ராசஸர் சிப்செட் நார்மல் இந்த 855 ப்ளஸ் வந்து இந்த 120Hzை ஈஸியாக புஷ் பண்ணணும்னு சொல்லலாம். அண்ட் சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் PPI 400 PPI அண்ட் பேட்டரி நார்மல் 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறது 30 வாட்ஸ்க்கான டாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுவே 5000 mAh பேட்டரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் நல்ல பேட்டரி லைஃப் வர மாதிரி இருந்திருக்கும். இது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம் இந்த மொபைல் எடுத்து. அண்ட் சார் வேல்யூ ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. ஹெட் 1.188 வாட் பர் ஹெச்பி, பாடி 0.906 வாட் பர் ஹெச்பி கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி 4G வோல்ட் 4G 3G 2G. மொபைல் வெயிட் ஒரு 202 கிராம் தான் இருக்குது. 2 கலர் வேரியன்ட்ஸில் மொபைல் அவைலபிள் இருக்குது. ஆர்டிக் ஒயிட் அண்ட் கிளாசியர் ப்ளூ. மொபைல் ரேம் வேரியன்ட் பார்க்கும்போது 6GB RAM 8GB RAM 12GB RAM 6+128 8+128 12+256. இந்த ப்ரைஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த மொபைல் வாங்குறதுக்கான லிங்க்கையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் அந்த மொபைல் வாங்கிக்கோங்க. இந்த மொபைலோட அட்வான்டேஜ் பார்க்கும்போது 120Hzக்கான ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. சிப்செட் Snapdragon 855 Plus ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட் கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு GPU Adreno 640 யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.0 பூஸ்ட். இந்த மொபைலோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.96 GHz. இதெல்லாமே அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பேட்டரி பவர் மட்டும் கொஞ்சம் 4200 கொடுத்துருக்கத ஒரு 5000 கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான மொபைல் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் மொபைல் பற்றி பார்க்கலாம். ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் லிங்க்கே ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் குரோம் டெக்.